சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். இந்தியாவின் முன்னணி சினிமா தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் உரிமையாளர் ஏவிஎம் சரவணன் வயது மூப்பு தொடர்பான உடல்நல பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்தார். இன்று காலை அவர் காலமானார். அவருக்கு வயது 86. நேற்றுதான் அவருக்கு 86வது பிறந்த தினம். மறுநாளே அவர் இறந்த செய்தி கேட்டு தமிழ் திரையுலகினர் அதிர்ச்சியடைந்தனர். ஏவிஎம் ஸ்டுடியோவில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். நடிகர் ரஜினிகாந்த், சூர்யா, பாக்யராஜ், பார்த்திபன், விஷால் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் பலரும் ஏவிஎம் சரவணன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். மிகப்பெரிய மனிதர், ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து சரவணன் சார் அவருக்கு. எப்பவும் வெள்ளை ட்ரெஸ் போடுவாங்க, அதே மாதிரி அவருடைய உள்ளமும் வந்து அவ்வளோ வெள்ளையாக இருக்கும். சினிமா வந்து உசிருக்கு உசிராக நேசித்தவர். ஒரு 10 நிமிஷம் பேசினா 10 தடவை அப்பாச்சி அப்பாச்சின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபாதரை வந்து நினைவுபடுத்துக்கிறாரு. என் மேலே ரொம்ப அன்பு, என்னுடைய நல்ல விரும்பி, என்னுடைய கஷ்ட காலங்களெல்லாம் எனக்கு துணையாக நின்றவர். ஏவிஎம்மில் வந்து ஒரு 9 படம் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அந்த 9 படமும் வந்து பெரிய ஹிட்டு. அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து சரவணன் சார்னு சொன்னால் அது வந்து மிக ஆகாது. இது 80s வந்து முரட்டுக்காடு, தமிழில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமாக செலவெடுத்த படம் 80s. 20s வந்துட்டு சிவாஜி, மிகப்பெரிய படம், பிரம்மாண்டமான படம். அதே மாதிரி இப்போ 20s வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். ஸோ அது வந்து நடக்கவே இல்லை. அவருடைய மறைவு வந்து ரொம்ப மனசு பாதிக்குது. அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அறிவு.